வணக்கம் நண்பர்களே. நாம சிற்றினம் சேராமைங்கிற அதிகாரத்த பார்த்துட்டு இருக்கோம். இதுல இப்போ 4வது குறளுக்கும் வந்திருக்கோம். 4வது குறள் என்னன்னா, மனத்து உளதுபோல் காட்டி மனத்து உளது போல காட்டி ஒருவருக்கு இனத்து உளது ஆகும் அறிவு. கொஞ்சம் முந்தி நம்ம பார்க்கும் பொழுது மனத்தானாம் மாந்தருக்கு உணர்ச்சியினார். இப்ப சொல்லும் பொழுது மனத்து உழுதுபோல் காட்டி அவரு ஒரு நல்ல இரக்கமான சுபாவம் பண்ணவர். ஒரு நல்ல எல்லாருக்கும் இறக்கப்படுவார். நல்ல யாருக்கும் ஒரு உதவினா செய்வார். ஆமா, எல்லாரையுமே ஒருவரை பற்றி நாம சொல்லும்போது ஒருவருடைய குணங்கள் சொல்லும் பொழுது நமக்கு எதுக்கிறதாலும் எரிஞ்சு வருவாங்க. ஒரு ஒரு இப்படிதான் எரிச்சல் பட்டுக்கிட்டு ஒரு சிடுமுனி மனுஷன் இப்படின்னு பார்த்தா ஒரு ஆபீஸுக்கு தான் போகணும். அது நல்ல கைன்னா பேசக்கூடியவங்க இருப்பாங்க. அங்க உள்ள பியூன் எரிஞ்சு கொள்ளக்கூடியவங்க, பெரிய ஆபீசர் நல்ல கைண்டா பேசுவாங்க. இப்படித்தான் நம்ம அத ஒருவரை பற்றி நாம சொல்லும் பொழுது என்ன சொல்லுவோம், அதுல அவங்களுடைய குணங்கள் எல்லாம் என்னென்ன மனசுக்காரங்க அப்படிங்கிற மாதிரிதானே நாம நினைச்சு சொல்லுவோம். அப்ப அதைத்தான் அவரு சொல்றாரு, மனத்து உளதுபோல் காட்டி ஒருவருக்கு இனத்து உளதாகும் அறிவு. நீங்க அப்படி நினைக்கிறீங்க, என்னமோ ஒரு மனசுல ஒரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன், ஒரு நல்ல இளகிய மனம் உள்ளவர். ஆக இது எல்லாம் இந்த மனம்ங்கிற அந்த இதுல இருந்து வெளிப்படுவதாக நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, எப்ப இது மன அது நமக்கு பார்க்கிறதுக்கு அப்படி தெரியுது. மனத்து உளது போல் காட்டி அந்த மனசு ஏன் அந்த மனசுக்காரங்க மாதிரி நமக்கு அது தெரியுது. அவன் நல்ல மனசுக்காரன், கெட்ட மனசுக்காரன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அது தெரியுது. ஆனால் உண்மையிலே அது ஒருவருக்கு இனத்து உளதாகும் அறிவு. நீங்க அந்த அவங்க எப்படி எப்படி இருக்கிறாங்களோ அது எல்லாம் அந்த சார்ந்து இருக்கக்கூடிய, அந்த பிறந்து இருக்கக்கூடிய, அந்த கூடி இருக்கக்கூடிய அந்த இனத்தினுடைய இயல்பாகும் அறிவு. அத எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட அவங்களுடைய அந்த இனம் அப்படிங்கிறவங்களுடைய அறிவு தான் ஒரு மனிதனுக்கு மனத்து உலகு போல காட்டுறது. மற்றபடி எல்லாம் அந்த இனத்தின் இயல்புகள் தான் இந்த மனிதனை அந்த இது உருவாக்கு. இதுதான் உண்மை. இத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா நாம நம்மளையே நம்ம திருத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவன் இத உண்மையா வச்சுக்கிட்டு இதன் பிரகாரமே வாழ்ந்து குப்பையை கட்டிட்டு கிடக்கும். இது பிரகாரமே வாழ்றதுனால நமக்கு அது அப்படியே நடைமுறையிலே இருக்கு. நாம
திருந்திக்கிட மாட்டுக்கும். அது அப்படி இல்ல. இந்த மனம், இந்த அறிவு, இந்த இதுகள் எல்லாம் அப்போ நம்ம வந்து அத தெரிஞ்சுக்கிடணும். ஒரு இனத்தினுடைய இயல்பு தான் வந்து நம்மட்ட இருந்து வெளிப்படுது. அப்போ இது என்ன? அப்போ இத நம்ம எப்படி வந்து மாற்றி அமைக்கணும்? இத எப்படி திருத்துறது? ஆக இயல்புனா என்ன? இந்த அறிவை எப்படி வந்து நாம சரி பண்றது? ஆக இதுகளை எல்லாம் வந்து நாம வந்து முழுமையாக வந்து ஆராய்ச்சி செய்து பார்த்து, நம்மள வந்து உயர்த்தி கிடக்கக்கூடியதுக்கு உள்ள வழி இந்த நுட்பங்களை எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னா. அப்படி இல்ல அப்படின்னாச்சுன்னா, நமக்கு ஒண்ணும் தெரியாம போயிரும். அதான் அவர் சொல்றாரு, "மனத்து உளது போல் காட்டி" ஆக அந்த அறிவோ, அந்த உணர்ச்சியோ, இதுகள் எல்லாமே வந்து அந்த ஒரு மனிதனுக்கு வந்து அந்த ஒரு இனத்தினுடைய ஒரு வெளிப்பாடாகவே வந்து அ இருக்குது. இதைத்தான் வந்து அ வள்ளுவர் வந்து இந்த குறள்ல சொல்றார். சரி, இனிமே அடுத்த குறள்ல என்ன சொல்றார்? அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.